பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபிரெயர் 13வது அதிகாரம் 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த கால வேளையில் பிரைஸ் தி லார்ட், நாம் பயப்படுகிற காரியம் என்ன? சில நேரத்தில் சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை கொண்டு ஒரு பயம் நமக்கு ஏற்படும். அவர்கள் நமக்கு எதாயிலும் செய்து விடுவார்களோ, எதாயிலும் சொல்லிவிடுவார்களோ அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தர் சகாயராய் இருக்கும்போது, அதாவது கர்த்தர் உங்களுக்கு உதவுபவராய் இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். காரணம், எவரும் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராயிருக்கிறார். அதனால் நீங்கள் தைரியம் கொண்டு அந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். நீங்கள் எந்த காரியத்தை செயல்பட ஆரம்பிக்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இதற்கு நீர் உதவி செய்யக்கூடிய நபராக இருங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். சங்கீதக்காரன் சொல்கிறான் 118வது அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பிரைஸ் தி லார்ட். கிதியோனை பார்த்து வார்த்தை வருகிறது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ யாரை கண்டு பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த மீதியானியரை உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அவன் தேவன் அவன் பட்சத்தில் இருக்கிறதை அவன் நம்பலை. அவன் என்ன சொல்கிறான்? தேவன் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறான்ல. கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் கடந்து வந்தது, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு பராக்கிரமசாலியை போல நான் இருக்கிறேன். இன்றைக்கு அவர்களை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன். அப்பொழுது நீ அறிந்து கொள்ளலாம் நான் உன்னோடு கூட இருக்கிறதை. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் எந்த காரியத்தை பிரைஸ் தி லார்ட் செய்து தோல்வி அடைந்தீங்களோ, எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கையில் ஜெயமாய் ஒப்பு கொடுக்க போகிறார். சொல்லுகிறது ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று
அறிந்திருக்கிறேன். பிரதர், இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்ட இடத்து கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். பிரதர், சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் இந்த காரியத்தில் உனக்கு ஜெயத்தை தருவேன்னு சொல்கிறாரு. ஒப்பு கொடுப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு துணை செய்கிறவர். இந்த காரியத்தில் நீங்கள் எங்களுக்கு துணை செய்கிறதுனால நாங்கள் இனி வெட்கப்பட்டு போக மாட்டோம்ப்பா. எங்களை நீங்கள் வெட்கப்படுத்த விட மாட்டீங்க ஆண்டவரே. நான் அதை நம்புகிறேன்ப்பா, நான் அதை விசுவாசிக்கிறேன்ப்பா. நாங்கள் செய்கிற காரியத்தில் ஜெயத்தை தாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.